ஹலோ வியூவர்ஸ், சம்பல் ஸ்டிங்ரே. இந்த சம்பல் ஸ்டிங்ரே மலேசியன் ஒரிஜினாலும் சிங்கப்பூர் ஹாக்கர் சென்டரில் மஸ்ட் ட்ரை ரெசிபியில் ஒன்று. இங்கே வர டூரிஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணுற ஒன் ஆஃப் த ரெசிபீஸில் இதுவும் இருக்கும். முன்னெல்லாம் சிங்கப்பூர் ஃபிஷ் மார்க்கெட்ஸில் ஸ்டிங்ரேயோட ப்ரைஸ் ரொம்பவே சீப்பாகவும் அஃபோர்டபுளாகவும் தான் இருந்துச்சான். பட் தென் திருக்க மீனோட இந்த சம்பல் சேர்த்து கொடுக்குற ஃப்ளேவர்ஸ்னால திருக்க மீனோட விலை இப்போ சிங்கப்பூரில் பாம்ஃப்ரெட்க்கும் சால்மனுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டிங்ரே சம்பலை மலாயில் இக்கான் பாரி பக்கார்னு சொல்லுவாங்க, மீனிங் பார்பிக்யூட் ஸ்டிங்ரே. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சம்பல் ஸ்டிங்ரே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல் நன்மை கடைபிடி. சம்பல் ஸ்டிங்ரே செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சம்பல் செஞ்சுக்கணும். அதுக்கான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது கலங்கள், பார்க்கறதுக்கு இஞ்சி மாதிரி தான் இருக்கும். இத ப்ளூ ஜிஞ்சர், தாய் ஜிஞ்சர்லாம் கூட சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு பாம் சைஸ் இருக்க மாதிரி 2 ஃபில்லட் ஸ்டிங்ரே ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு சொல்றேன். 15 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 2 இன்ச் சைஸ் ஜிஞ்சர் வந்து ஒரு பீஸ், ஒரு பெரிய வெங்காயம், 5 சில்லி பாடி, 2 கெலமான்சி லெமன், 2 இன்ச் சைஸ் கலங்கள், கைப்பிடி அளவு லெமன் கிராஸோட தண்டு பகுதி. நம்ம எடுத்திருந்த பெரிய வெங்காயமும் கெலமன்சி லெமனும் பாத்தீங்கன்னா கார்னிஷிங்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். தண்ணியில ஊற வச்ச 7 பட்டை மிளகாய் இல்லைன்னா வரமிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி புளி வந்து பேஸ்ட் ஃபார்ம்ல எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், அது இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. இது வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட், ஷ்ரிம்ப் பேஸ்ட். இது இல்லை அப்படின்னா நீங்க ஃபிஷ் சாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா ப்ரான்ல வந்து கருவாடு மாதிரி செஞ்சு வரும் இல்லையா, அதுல ஒரு 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருந்த ஸ்டிங்ரேல நல்லா ஸ்லிட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஸ்லிட் போடும்போது நம்ம வைக்கிற மசாலா எல்லாம் ஃபிஷ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஸ்லிட் போட்டிருந்த ஃபிஷ்ல 1 டீஸ்பூன் போல சால்ட் சேர்த்து நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம சம்பல் செஞ்சு எடுத்துக்க போறோம். நம்ம சம்பல் செய்யற வரைக்கும் இந்த மீன் வந்து உப்பு சேர்த்திருந்தது ஊர்னா போதும். சம்பல் செய்யறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டைரக்ட் ஈஸி வே தான். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியில நான் யூஸ் பண்ற கலங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பச்சை மஞ்சளும் லெமன் லீவ்ஸும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கலங்கள்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சிட்ரிக் ஸ்மெல்லும் ஒரு பச்சை மஞ்சள்லேருந்து வர ஸ்மெல்லும் அதில் இருக்கும். ஸோ ஸ்மெல் ஆல்மோஸ்ட் வந்து இது காம்பன்சேட் பண்ணிடும். பட் காரம் வந்து அந்த பச்சை மஞ்சளோட காரம் மட்டும் பத்தாது. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஜிஞ்சர் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, லைட்டாக கொரப்பா, அதுதான் கன்சிஸ்டன்சி. அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக மையாக அரைக்க வேண்டாம். இந்த சம்பல் வந்து நிறைய மலேசியன் ரெசிபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விதமான டிஷ்ஷஸ் இதை வச்சே செய்வாங்க. சம்பல் செய்கிறதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. சம்பலுக்கு எப்போயுமே நிறைய எண்ணெய் தேவைப்படும். ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் ரொம்பவே நிறைய தேவைப்படும். பட் நான் இன்னைக்கு ஸ்டோர் பண்ணிலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஓரளவு சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க, இல்லைனா சேர்த்ததுமே நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிரும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. மிக்சி ஜாரில் இருக்க ரெசிடியூவை வந்து வாஷ் பண்ணி கொட்டுறதுக்கு மட்டும் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கங்க. மற்றபடி அரைக்கும் போதோ இப்போவோ தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்ததும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு 15 மினிட்ஸ் போல ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சம்பல்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 10 to 12 மினிட்ஸ் இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது நல்லா குக் ஆகி அந்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஆயில் அப்சர்வ் ஆகி குக் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல எடுக்கும். அது வரைக்கும் இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். நமக்கு இப்போ வாழை இலை தேவைப்படும். அதை வந்து நம்ம தணல்ல வாட்டணும். அதை பேரலி நம்ம பண்ணிக்கலாம். வாழை இலையை இந்த மாதிரி தணல்ல வாட்டும் போது அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபிஷ் எல்லாம் வச்சு ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக கிழியாம இருக்கும். கூடவே இதுலேருந்து வர ஸ்மோக்கி அரோமா நம்ம டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 2 பக்கமும் வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்மளோட சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கொரப்பான ஒரு பதத்துக்கு இது வந்துடும். அதுதான் நமக்கு வேணும். சம்பல் ரெடி ஆயிடுச்சு. வாழை இலையை வாட்டியாச்சு. மீன் ஆல்ரெடி உப்பு தடவி வச்சாச்சு. அப்புறம் என்ன, நம்ம மூணையும் சேர்த்து குக் பண்ணிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வாழை இலையில கொஞ்சமா சம்பல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நம்ம உப்பு தடவி வச்சிருந்த மீன் வைங்க. இதுக்கு மேல மறுபடியும் சம்பல் வச்சு அதை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு சம்பலை மீனோட கவர் பண்றோமோ அந்த அளவுக்கு அது உள்ள சேர்ந்து நல்லா குக் ஆயிருக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயத்தையும் லெமனையும் மேல வச்சு இதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. மீனை தனியா ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்பல் கூட சேர்த்து வச்சும் குக் பண்ணலாம். பட் தென் மீன்ல இந்த சம்பலோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப இறங்காத மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு குக் பண்ணும்போது இன்னும் கூட மீன்ல நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணி ஒரு பாக்கெட் மாதிரி செஞ்சுக்கிறேன். அப்போதான் நம்ம ஃபிளிப் பண்ணி குக் பண்றதுக்குலாம் இன்னும் கூட ஈஸியா இருக்கும். இதே ப்ராசஸை நம்ம எடுத்து வச்சிருந்த இன்னொரு ஃபில்லட்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு மீன் துண்டுகளும் குக் ஆகிறதுக்கு ரெடியா பாக்கெட் ஆகி இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஆயில் யூஸ் பண்ணியும் இன்னொன்று ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாம மூடி வச்சு குக் பண்ணியும் செக் பண்ண போறேன். அதோட ஃப்ளேவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஆயில் யூஸ் பண்ணாம குக் பண்ண போறோம். அதுக்கு ஒரு காஸ்ட் அயர்ன் பேன் சூடானதும் அந்த ஃபிஷ் பாக்கெட்டை வச்சு மூடி வச்சு குக் பண்றேன். ரெண்டு சைடும் 5 மினிட்ஸ் குக் பண்ண போறோம். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு அதர் சைட் ஃபிளிப் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் இந்த சைடை குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிளாட்டா இருந்துச்சு, உள்ள ஹாட் ஏர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப குக் பண்ண வச்சாச்சு. ரெண்டு பக்கமும் 5 மினிட்ஸ் குக் பண்ண பிறகு இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சம்பல் ஸ்டிங்ரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிடலாம். வாவ், ரொம்பவே ஜூஸியா ரொம்ப சாஃப்ட் அண்ட் பர்ஃபெக்டா குக் ஆயிருந்துச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் பாக்கெட்டை ஆயில் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் ரெண்டு பக்கமும் 5 மினிட்ஸ் இந்த பாக்கெட்டை வச்சு குக் பண்ணுங்க. இதுவும் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபிஷ்ஷும் ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆயிருந்துச்சு. குக்கிங்கில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் அந்த ஆயில் யூஸ் பண்ணாமல் குக் பண்ணதில் லைட்டாக ஒரு புகை வாடை சொல்லுவாங்கள்ல, அந்த பார்பிக்யூ டேஸ்ட் அந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சு. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் இதுக்கு ஆயில் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த சம்பல் ஸ்டிங்ரேயை ஹாக்கர் சென்டரில் சர்வ் பண்ணுற மாதிரி ஒயிட் ரைஸ் அண்ட் கியூக்கம்பர் சாலடோட நான் சர்வ் பண்ணேன். அவுட்புட் ரொம்பவே டெலிஷியஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நன்மை கடைப்பிடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். See you all in next video. Bye.